ஹாய் செலிபிரிட்டிஸ், வெல்கம் டு ஷாம் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போங்க அப்படின்னா, கிரானிட்டியில் நோ ஓப்பன் சேலஞ்ச், அதுவும் ஈஸி மோடில் இந்த சேலஞ்ச் பண்ண சொல்லி நிறையா பேர் லாஸ்ட் வீடியோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை வச்சு தான் போடுவோம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் ஒன்றே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். சீக்கிரம் வேணுங்கிற பொருளை எடுத்துகிட்டு முடிக்கணும் மக்களே. ஓகே, உள்ளே வந்துட்டோம். நான் கூட நீ அழுவன்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கியா? பரவாயில்லையே, சிரிச்சிருக்கேண்ணா, அழுதுட்டு இருக்கேன்டா. அப்போ பலத்தை தான் சுற்றிட்டு இருக்கியா என்னையுமே நீயும்? பின்ன இது ஈஸி மோடில் பண்ணியிருந்தால் ஈஸியாக இருக்கும், நார்மல் மோடில் பண்ணியிருந்தால் நார்மலாக இருக்கும். சரி, டே ஏன்டா அழுகுறேன்? நீ சிரிக்க வேண்டியவன்டா. நான் ஈஸி மோடில் தான் அந்த கண்ணி தான் பைத்தியமே அழுகுறேன். ஆனால் சரி, ஓகே. யாரை கேட்டு நோ பண்ணுறாங்க? அந்த நம்ம மக்கள் என்ன சொல்கிறாங்க அதானே பண்ண முடியும். எல்லாம் நோ ஓப்பன் சேனல் பண்ண சொன்னாங்க, அதனால தான் பண்ணும். கஷ்டப்பட்டாதான் நோ ஓப்பன் சேனல் முடிக்கும் இன்னைக்கு. சரி, ஓகே, அது ஈஸி மோடில் பண்ணியிருக்கோம். பொறுமையாக வராங்க மக்களே, அதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு. சரி, ஓகே, நமக்கு இப்போ என்ன எஸ்கேப் பண்ண போகணும்னு எனக்கும் தெரியல. என்ன பொருள் கிடைக்குது அதை வச்சு அந்த எஸ்கேப் பண்ணிடலாம். ஆக்சிலேட்டு கேட்சா ட்ரெயின் எஸ்கேப், ஏன்னா கேட் எஸ்கேப்பு. மொத்தம் எந்த பிளானும் இல்லாமல் உள்ளதுக்கு அப்படிதானே. அப்படிதான்டா, உங்கள்கிட்ட அடி வாங்காமல் தவிச்சிட்டாலே பெரிய விஷயம் நினச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஏதாவது பொருள் கொடுங்க. தாத்தா, நான் உங்களுக்கு பொடி வாங்கிட்டு வந்துப்பேன். எங்கடா கடை? எப்பப்பா பழைய டைவருக்கு சொல்லிட்டு இருக்காங்க பொடி அவனுக்கே வந்துட்டு அழுத்துங்க பழுக்கு. அதாவது புது பொருளாக வாங்கிட்டு வந்து கூட. சரி, ஓகே மக்களே, கூடுங்க. நமக்கு ஆக்சிலேட்டு கிடச்சிச்சு. ட்ரெயின் எஸ்கேப் மூச்சிடலாம். அப்போ நம்ம சூப்பர், நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறோமா மக்களை? வீடியோக்காக லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைக் போட்டுவாங்க. மக்களே, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கீழே எடுத்துகிட்டு போனால் டவர்கிட்ட போவாங்க, சத்தம் போட்டுட்டுமா வீடுன்னு. ஆனால் இங்கேயே போட்டு சத்தத்தை போட்டு மேலே வந்து ஒழிஞ்சிக்கலாம். அவங்க கீழே போனோன்னே நம்ம மேலே போய்க்கலாம். ஈஸி மோட் இருந்தாலும் கொஞ்சம் வாய்ஸை கேட்டால் பயமாக தான் இருக்குது நமக்கு. சரி, பயத்தை ஒதுக்கி வச்சுட்டு வளரும். நம்ம தான் இன்றைக்கி வின்னர். ஓகே, வந்துட்டு போடு. நமக்கு வந்து சேஃப்கி தேடி பார்க்கலாம். சேஃப்கி ஏதாவது முக்கியமான பொருள் இருக்கும். என்னென்ன அது ஜென்ரேட்டர் வச்சுருக்கீங்க? சரி, ஓகே, எங்கேயாவது தேடி பார்க்கலாம். கீழே போயிடலாம் மக்களே. ஃபஸ்ட்டு நம்ம கீழே போயிட்டு சத்தத்தை போடும். சரி, நம்ம தான் நோ ஓப்பன் சேலஞ்சு பண்ணுறோம்ல, அதனால் அவங்க தாத்தா பாட்டி தான் நம்மளால் அடிக்க முடியலை. இப்போ கண்ணாடி வச்சு குரோபாலாவது ஏற்றுப்போம். அதாவது முக்கியமான பொருள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம்மா, ஆமாம். என்னடா அது? ஒன்றுமே கேட்கல.
இங்கே பார்த்தா ஃப்யூஸ் வந்து கேட் எஸ்கேப் தான் அவ்வளோ யூஸ் ஆகுது இதுக்கு மக்களே. ஆக மொத்தம் 2 போலி கிடச்சிச்சு. இன்னும் இந்த ஒன்று இந்த பெட்ஜு கிராங்க்கு மட்டும் கிடச்சா நம்ம பெட்ஜு கிராங்க்கும் இந்த ஷெடுக்கையும் கிடச்சா நம்ம கேட் எஸ்கேப்பே முடிச்சிடலாம். சரி, ஓகே மக்களே. கிராங்கு பிரிட்ஜு கிராங்கு எனக்கு ஒன்றும் புரியல. ட்ரெயின் எஸ்கேப்க்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தா கேட் எஸ்கேப் கொடுக்காங்க. ஆக மொத்தம் 3 போலி கிடச்சிச்சு. இன்னும் ஒன்று ஷெட்கி மட்டும் கிடச்சா கேட் எஸ்கேப்பே முடிச்சிடலாம். சரி, நம்ம காக்காட்டை பார்த்தோம்ல, இங்கே மேலே பார்த்தோம்ல வந்து ஷெட்கியோ பல்லாக்கியோ ஏதோ ஒன்று. ஷெட்கி தான் பார்த்த மாதிரி இருக்கு. ஏதோ கீ. ஆமாக்கலே, ஷெட்கி தான். இப்போ நம்ம வந்து அதை ஏக்கித்துக்கு ஒரு கட்டை தான் வேணும். இந்த ஏச்சா புகமே போகும். அதை இந்த பதவை பறந்துடும். ஃபஸ்ட்டு வழி முக்கிய காக்காவை எதுக்க போதும். நீ குவாலிஃபைல எவ்வளோ தைரியம்தான் என் காக்காவே கொளுத்தேன்னு சொல்லுவேன். பாட்டி விடாத கே. நான் கலைக்குழி இங்கேயே காக்கா மாஞ்சோன்னே தூணுக்கும் போது தூணு அதை கலைக்குழி விட்டு வச்சுக்கோ. இல்லை நீ கூட ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். உனக்கே வந்து இவனை கொடுத்துவேன். என்ன மக்களே, ஓகே தானே? நீ குவாலிஃபைல என் காக்காவை பொறுத்து நான் சும்மா குருமாக்கெல்லாம் அவனை விட மாட்டேனால. ஸோ ஓகே மக்களே, நமக்கு வந்து வெப்பன் கீயே கிடச்சிச்சு. வெப்பன் கீ வச்சு அதாவது எடுப்போம். வெப்பன் கீ நான் வளையிட்டுக்கனே கனவுலேருந்து இப்போ ஏந்திக்கல. சரி, ஓகே. இப்போ நான் வந்துட்டு இப்போ ஷெட்கி எடுத்துட்டோங்களே. ஷெட்குள்ளே போய் பார்த்துருவோம். போய் ஜென்ரேட்டர் கேபிளை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 5 செகண்ட்ஸ் கட் பண்ணிட்டேன். சரி, ஓகே மக்களே, செட் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு இந்த கேட் கண்ட்ரோலில் ஆன் பண்ணிடலாம். ஃப்யூஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே மாட்டிட்டோம். எதுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு மாட்டிட்டோம். இப்போ நம்ம ஃப்யூஸை மாட்டினோம்ல, இப்போ நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்யூஸை மாட்டினோம்ல அங்கே தான் போயிட்டு ஒரு பட்டன் இருக்கும், ரெட் கலர் பட்டன் மாரி. அதை அழுத்தினோன்னா கேட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓகே, சீக்கிரம் போ. ஸோ ஓகே மக்களே, வந்தாச்சு. இப்போ நம்ம எஸ்கேப் ஆக போதும். ஃபைனலாக அடி கூட வாங்காமல் எஸ்கேப் ஆகணும். ஸோ அடி கூட வாங்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, உங்களால் அடி வாங்காமல் எஸ்கேப் ஆக முடியுமான்னு கொஷின் மார்க் போட்டு கேட்டிருந்தீங்க. அது யாருன்னு ஒரு அதுக்காகவே தனி ஃபுல் வீடியோ ஐயோ அவ்வளோதான். அது யாருன்னு எனக்கு தெரியல. உங்கள் நேம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஃபுல் வீடியோக்கு அது சொல்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிறதுனால தான் நான் வந்து அடி வாங்காமல் தப்பிக்க போதும். சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அது வேறு. ஸோ தப்பிச்சிட்டோம் மக்களே. இப்போ வந்துட்டு தப்பிக்க போதும். இப்போ வந்துட்டு என்ன பாட்டி இன்னும் பார்க்கல. பாட்டி இன்னும் பார்க்கந்தானே செல்லன்னு சொல்லி கொடுத்தாங்க. பாட்டி இங்கே செல்லம் போகாத.
அங்கே அந்த சட்டி வைக்க உங்களாடி எப்பப்பா சோன்னு முடியும் போதுக்குள்ளே தொல்லை பண்ணுறேன் மக்களே. இவளை வச்சுட்டு ஒன்றும் முடியல. சரி ஓகே, இந்த எஸ்கேப்பை முடிச்சாச்சு. இந்த சேலஞ்சை முடிச்சாச்சு. யாருக்கெல்லாம் இந்த நோப்பன் சேலஞ்சு நிறைய பேர் கேட்டிங்கங்கிறனால தான் போட்டேன். கேட்கட்டியும் நான் போட்டிருப்பேன். அது வந்து ஏன் கொஞ்ச நாளாக வீடியோ போடலன்னு சில பேர் கேட்டிங்க. அதான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். 6 டிசம்பர் ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே, நாளைக்கு வந்து 12 to 12:30 ரெபலியன் ப்ளே பண்ணுவோம் கிரானி 4ல். அப்போ ரெபலியன் வரும்போது பார்க்கலாமா? அப்போ ரொம்ப மிஸ் பண்ண. லவ் யூ ஆல். டாடா.